மாநில அரசுகளே சாதிவாரி கணக்கெடுப்புகள் நடத்தலாம் அப்படின்னு உச்சநீதிமன்றமே சொல்லிருச்சு. அது அப்புறம் ஏன் தமிழக அரசு எடுக்க மாட்டேன்னு சொல்லி சீமான் அவர்கள் கேள்வி எழுப்பியிருக்காரு. மிகப்பெரிய ஒரு பேரணிலாம் கூட போனாங்க, சாதிவாரி கணக்கெடுப்பு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் உங்களுடைய பதில் என்ன? ஸ்டேட் கவர்மெண்ட்டு சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணுங்க. ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டு சத்தியமாக எடுக்காது. வரக்கூடிய மக்கள் தொகை, பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுடைய எண்ணிக்கை என்பது ஆதிக்க ஜாதிகளோட எண்ணிக்கையை விட மிகப்பெரிய அளவில் இருக்குது. அந்த உண்மை வெளியில் வந்ததுன்னா இவங்களுக்கு பெரிய ஆபத்து. அப்போ எடுக்காமலே இருந்துருவீங்களா? மாநிலங்களுக்கு சர்வே எடுக்க தான் அதிகாரம் உண்டு, கணக்கெடுப்பு நடத்துறதுக்கு மத்திய அரசுக்கு தான் அதிகாரன்றது தான் சட்டத்தின் நிலைப்பாடு, அது உண்மை. ஆனால் சில மாநிலங்கள் எடுத்திருக்கின்றன. இப்போ பீகாரில் எடுத்தாங்க, உங்களுக்கு தெரியும். கர்நாடகாவில் எடுத்து ரிலீஸ் பண்ணாமல் வச்சுருக்கோம். தெலுங்கானாவில் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு ஃபிகர் கிடைக்கும் நமக்கு. தமிழ்நாடு கவர்மெண்ட்டு ரொம்ப வசதியாக விளையாடுறாங்க இதில். இதுக்கு எந்த அதிகாரமும் இல்லைன்னு. பீகார் கவர்மெண்ட் எடுத்த சர்வேவை ஏற்று சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனப்போ, பீகார் கவர்மெண்ட்டில் சர்வே எடுத்தப்போ இப்போ பட்னா ஹைகோர்ட், அந்த மாநில உயர்நீதிமன்றம் அதை தடை பண்ணிச்சு, உங்களுக்கு அதிகாரம் இல்லைன்னு. ஆனால் சுப்ரீம் கோர்ட் வந்து தாராளமாக எடுக்கலாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அது ஒரு ஃபேர் ஐடியா கிடைக்கும் நமக்கு. அதன் அடிப்படையில் செயல்படாட்டியும் சில விடிமியங்கள் அதுலேருந்து நமக்கு கிடைக்க வரும். ஒரு ரஃப் ஐடியா கிடைக்கும். ஏன்னா 1932 எடுக்கப்பட்ட பிறகு இந்த 90 வருஷமாக கிட்டத்தட்ட 100 வருஷமாக சர்வேவே எடுக்கல, சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கல. அதை வச்சு தானே சார் இடஒதுக்கீடு கொடுத்து அப்படி தான் போயிட்டு இருக்குது. அப்போ இந்த எல்லா இடஒதுக்கீடுமே தப்பு தானே? நீ இடபிள்யூசிக்கு அவனுக்கு கேட்குறியா, அவனுக்கு வந்து எந்த அடிப்படையில் 10% கொடுத்தானே? மற்ற இடஒதுக்கீடுலாம் நீ எந்த அடிப்படையில் கொடுத்தா? ஓபிசி, பிசி இதெல்லாம் எப்போ எடுத்த கணக்கெடுப்பு? சாதிவாரி கணக்கெடுப்பை தமிழக அரசு கண்டிப்பாக எடுக்க வேண்டும். ஆனால் ரொம்ப நைச்சியமாக அது சென்சஸ் வந்து மத்திய அரசாங்கத்தோட ஹோம் மினிஸ்ட்ரி சப்ஜெக்ட், எங்களுக்கு அதில் அதிகாரம் இல்லைன்னு ஸ்டாலின் கவர்மெண்ட் நன்றாக மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறது. இப்போ தமிழ்நாட்டில் எல்லா கட்சியுமே சாதிவாரி கணக்கெடுப்பு கேட்குறாங்க. எல்லா விஷயத்திலையும் முற்போக்கா ஃபெடரல் ஸ்ட்ரக்சருக்கு ஆதரவாக, கூட்டாட்சி தத்துவத்திற்கு ஆதரவாக இருக்கிற மு.க. ஸ்டாலினும் அவருடைய அரசும் சாதிவாரி கணக்கெடுப்பு விஷயத்தில் மட்டும் எதற்கு பிற்போக்குத்தனமாகவும் மோடி அரசின் பின்னாலும் ஒளிந்து கொள்கிறார்கள்? எடுங்க. அவன் எடுக்க மாட்டாங்க. அப்ப நீங்களும் எடுக்கலன்னா எடுக்காமலே விட்டுலாமா? அது காரணம் என்னவா இருக்குன்னு நினைக்கிறீங்க? அவங்களுக்கு காரணம் சொன்னீங்க, பாஜகவுக்கு எடுக்காததுக்கு அதிக சக்தியை விட இவங்களோட எண்ணிக்கை அதிகம். இவங்க ஏன் சார்? இவங்களுக்கும் சில நெருக்கடிகள் இருக்கலாம். சில சமூகங்களோட எண்ணிக்கை அதிகமாக இருப்பது அவர்களுக்கு கண்ணை உறுத்தலாம். ஏங்க எடுக்க மாட்டேன்றாங்க? இவங்க எல்லா விஷயத்துலையும் இப்போ மோடி கவர்மெண்ட்டை எதிர்க்கிறாங்கல்ல, கூட்டாட்சி தத்துவத்தை எதிர்க்கிறாங்க, விஷயத்தில் எதிர்க்கிறாங்க. தனியாக எங்களுக்கு ரயில்வேவே வேணும்னு கேட்குறாங்க. தனியாக நாங்கள் வானிலை ஆராய்ச்சி மையம் அமைப்போம்னு சொன்னாங்க, ஞாபகம் இருக்கா? ஆமாம். அது எங்கே போச்சு அந்த ப்ராமிஸ்? சும்மா காற்றுல அள்ளி விட வேண்டியதுதான். அதுக்கான முயற்சிகள் என்ன? இது வரைக்கும் இந்த இதுக்கு போட்டது 5வது பட்ஜெட், கடைசி பட்ஜெட். அடுத்த வருஷம் பட்ஜெட் கிடையாது, இடைநிலை அறிக்கை தான். ஏன்னா எலெக்ஷன் அடுத்த வருஷம். 5 பட்ஜெட்டையும் போட்டு முடிச்சாச்சு. 5 பட்ஜெட்டையும் போட்டு முடிச்சாச்சு. சொன்னதில் எதை நிறைவேற்றுறீங்க? சரி, சாதிவாரி கணக்கெடுப்பு வந்து அவன் எடுக்க மாட்டான், நீங்கள் எங்களுக்கு அதிகாரம் இல்லைன்னா அப்போ எடுக்காமலே போயிடுமா அது?